இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ண போறவங்களுக்கும் சொல்றேன், பண்ணவங்களுக்கும் சொல்றேன். என்ன வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்குறாங்க. நான் அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், CPU அப்படி எடுத்து அமைச்சிருக்கேன். இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து அடிஷ்னலாக என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா யூபிஎஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெப் கேமரா, மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், நாலாவது பார்த்தீங்கன்னா ஹெட்செட், இது இல்லாமல் ப்ளூடூத், இந்த மாதிரி லிஸ்ட் அப்படியே லைனாக போகும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் இப்போ எல்லா மானிட்டர், CPU, கீபோர்டு, மவுஸ், வைஃபை அடாப்டர், ப்ளூடூத் அடாப்டர், அப்புறம் வந்து ஹெட்செட்டு, வெப் கேமரா, அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர், இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு செட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு சில பேர் CPU கேட்பாங்க, ஒரு சில பேர் ஃபுல் செட்டாக எனக்கு கொடுத்துருப்பா, மானிட்டர், கீபோர்டு, மவுஸை கொடுத்துருப்பா, அதுக்கு நான் தனியாக எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்பாங்க. ஸோ CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் இதை வந்து ஒரு செட்டாக நான் வந்து கொடுக்கும்போதே மென்ஷன் பண்ணிடுறோம். மானிட்டர் இந்த இன்ச்சு, CPU இந்த இன்ச்சு எல்லாமே கொடுத்துரும். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, CPU வாங்குறவங்க இல்லை கம்ப்யூட்டர் வாங்குறவங்களா இருக்கட்டும், அதோட சேஃப்டி நம்ம வந்து 3 மாதம் வாரண்டி கொடுக்குறோம். 3 மாதம் வாரண்டி. இதை வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி அன்டச்சடு பீஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஆட் ரன் பண்ணி கொடுக்குறோம். யாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூபிஎஸ் வாங்குறதே கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ் வாங்கினா சொல்லவே இல்லையன்றாங்க. இது வந்து ஒரு கரெக்டான நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புதுசாக கம்ப்யூட்டர் வாங்குறோம், போயிட்டு 45,000 ரூபாய் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறான், இல்லை 65,000 ஒரு கொட்டேஷன் கொடுக்குறான், 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறான். ஆனால் அந்த கொட்டேஷனில் யூபிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த கொட்டேஷன் ஆட் பண்ணுறான். இது பக்கமான கொட்டேஷன். ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனி எனக்கு வந்து ஒரு கொட்டேஷன் கொடு அப்படின்னு புதுசு கேட்கும்போது என்ன பண்ணுவான், சிபியூவில் மானிட்டர், என்ன ரேமு, என்ன ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ப்ரைஸை போட்டு கீழே புது கம்ப்யூட்டருக்கு யூபிஎஸ்ன்னு ஒரு கொட்டேஷன் தரான். இது வந்து புது கம்ப்யூட்டருக்கே வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. 3 வருஷம் வாரண்டி சொல்கிறான். மதர் போர்டுக்கு 3 வருஷம் வாரண்டி, மானிட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி. அப்புறம் ஏன் அவன் யூபிஎஸ் தரான்? புது கம்ப்யூட்டருக்கு யூபிஎஸ் போடுறான். சரி, ஓகே. ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஆன்லைன் யூபிஎஸ்ன்னு ஒன்று போடுவான். கம்ப்யூட்டரோட சேஃப்டி எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனுமே 230 வோல்ட்டு கரெக்டாக ஸ்டடியாக கம்ப்யூட்டர் கொடுக்கணும், அப்போ தான் இந்த காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான், ஆன்லைன் யூபிஎஸ் வந்து ஐடி கம்பெனி நீங்கள் பெரிய ஐடி கம்பெனி போனீங்கன்னா அந்த பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கில் பாதி சைஸுக்கு ஒரு அந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் யூபிஎஸோட போர்ஷனே இருக்கும். அவ்வளோ பெரிய பில்டிங்கும் ஆன்லைன் யூபிஎஸ் கொடுத்துருப்பான். எல்லா கம்ப்யூட்டரும் அந்த ஆன்லைன் யூபிஎஸ்ல தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் கரண்ட்டை வாங்கி யூபிஎஸ், இந்த ஆன்லைன் யூபிஎஸ் வந்து கம்ப்யூட்டரை பார்த்துக்கும். கம்ப்யூட்டர்னு இல்லை, காஃபி மிஷின் ஆகட்டும், ஏசி மிஷின் ஆகட்டும், எல்லாத்துக்குமே. ஒரு புது டிவிக்கு சாம்சங்க்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறான். சரி, ஓகே. 3 வருஷம் வாரண்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுங்க, நல்லா வரும்ன்றான். ஏன் ஸ்டெபிளைசர் கொடுக்குறான்? ஏசி புதுசாக 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறான். ஆனால் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் போடுன்றான். இன்வெர்டர் ஏசி வந்து ஏசிலேயே இன்வெர்டர் இருக்குதான். அந்த இன்வெர்டர் ஏசி பண்ணும்போது கூட ஒரு ஸ்டெபிளைசர் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றான். என்ன ஒரு கண்டிஷன் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் பேக்கப்புக்கு ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியிலேருந்து யூபிஎஸ் வந்து சப்ளை ஆகணும். கரண்ட் வந்து யூபிஎஸ்க்கு போகணும், யூபிஎஸ்லேருந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகணும். இது மட்டும்தான் ரூட். இப்போ ஒரு கஸ்டமரு புதுசு வாங்கி டைரக்ட் கரண்ட்டில் நீங்கள் போடுறீங்க, யூபிஎஸ் வாங்கலை. சரி, ஓகே. 2வது நாள் எரிஞ்சிருச்சு. 2வது நாள் ஒரு ஐசி எரிஞ்சிச்சு. உங்களால் வந்து ஐசி தான் எரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, வாரண்டியில் தான் கண்டுபிடிக்கும். 2வது நாள் ஐசியில் எரிஞ்சிச்சு. என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, புதுசு தானே, வாரண்டி இருந்தால் போயிட்டு. இன்னைக்கு ஒரு டாப் ஒரு 10 கம்பெனி லோ பட்ஜெட்டில் விற்கிறாங்க பாருங்க. 7,000 ரூபாய்க்கு ஃபுல் செட், பேர் சொல்லக்கூடாது, 7,000 ரூபாய்க்கு ஃபுல் செட் கம்ப்யூட்டர் தரனா அசம்பிள் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு கொடுத்தோன்னா வாரண்டி ரிட்டர்ன் கொடுத்துருவானா? கொடுப்பீங்க. போயிட்டு ஒரு பில்லு கொடுப்பான். இன்னைக்கும் ஒரு எஸ்எம்பிஎஸ் கொடுத்துட்டு 10 நாளாக இன்னும் ரிட்டர்ன் வரல. புதுசு. இந்த 10 நாள் வேலை என்னாச்சு? 10 நாளாக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்களே. ஒரு பில்லிங் சிபின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு புதுசு தரேன்னு ஒருத்தன் கொடுத்தான்ல, கம்ப்யூட்டர் விற்றான்ல, 8,000 ரூபாய்க்கு நான் வந்து புதுசு தரேன், 7,500 ரூபாய்க்கு புதுசு தரேன். அந்த எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த எஸ்எம்பிஎஸோட வாரண்டியை வந்து நீங்கள் கொடுத்து ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அந்த 10 நாள் வேலை என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, CPU தனியாக வாங்குறீங்க, மானிட்டர் ஆல்ரெடி சில பேர்ட்ட மானிட்டர் இருக்கும், மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், வைஃபை அடாப்டர் எல்லாமே இருக்கும். CPU மட்டும் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். பாதி ப்ராப்ளம் வர்றதே யூபிஎஸ்ல தான். இப்போ என்ன சண்டை நடக்குது? கரெக்டாக ஒரு 8 மாதம் கழிச்சு 9 மாதம் கழிச்சு இல்லையா, 2வது நாளே கம்ப்யூட்டர் போயிட்டு ஆன் ஆகலை அப்படின்னா யூபிஎஸ் இருக்கா இல்லையான்னு போய் கஸ்டமர் வீட்டில் போய் பார்க்கும்போது யூபிஎஸ்ஸே போடலை. யூபிஎஸ் வந்து போடணுன்றது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியணும். சப்போஸ் சில பேருக்கு தெரியாதவங்களும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கங்க. யூபிஎஸ் வந்து கட்டாயம் போடணும். இன்னும் நம்ம வந்து ஒரு 1000+ கம்ப்யூட்டர் விற்றுருக்குறோம். இந்த வீடியோ குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது தான் எத்தனை பேருக்கு யூபிஎஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
8 மாதம் 10 மாதம் வரைக்கும் நீங்கள் யூபிஎஸ்ஸை போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 11வது மாதம் ப்ராப்ளம் வருமா வராதான் நமக்கு தெரியாது. யூபிஎஸ் கம்பல்சரி போடணும். ஒரு கம்ப்யூட்டர் நான் சேல் பண்ணுறணும், இல்லை நீங்கள் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் போய் வாங்கினாலும் சரி, திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்கினாலும் சரி, சென்னையில் ரிச் சீட்டில் வாங்கினாலும் சரி, எங்கே வேணால் கம்ப்யூட்டர் வாங்க, யூபிஎஸ்ஸை சேர்த்து வாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ்டு கம்ப்யூட்டர் ஒரு 2 வருஷம் நல்லா ஓடிச்சுப்பான். 3வது வருஷம் கஸ்டமர் கால் பண்ணணும்னு நினச்சி தான் சேல்ஸ் பண்ணேன். நான் கஸ்டமர்ஸுக்கு விற்றுட்டு உடனே 3வது மாதமே சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு திரும்பி நீங்கள் என்கிட்ட வரமாட்டீங்க, என்னையும் நீங்கள் திட்டுவீங்க, உங்களுக்கு எனக்கும் தேவையில்லாமல் ஒரு மனஸ்தாபமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நிற்கும். ஸோ கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினவங்களாகட்டும் வாங்க போகிறவங்களாகட்டும் யூபிஎஸ்ஸை தயவு செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்ஸை எழுதிக்கங்க. நீங்கள் 2999 ரூபா CPU வாங்குறீங்களா, வெறும் CPU 2999 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, அதுக்கு யூபிஎஸ் வாங்கணுமா? கட்டாயம் வாங்கணும். சரி, ஓகே. 45,000 ரூபா கொடுத்து புது சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறீங்களா, யூபிஎஸ் வாங்கணுமா? கட்டாயம் வாங்கணும். நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கினாலும் யூபிஎஸ் வாங்கணும். ஏன் அப்படின்னா புதுசு வாங்கினாலும் வேரண்டிக்கு அலைய முடியாது. 3 வருஷம் வேரண்டி கார்டு கொடுத்துறாங்க. எத்தனை பேர் கார்டை மறந்துட்டு வேரண்டி கிளைம் பண்ணாமல் இருக்கும். ஒரு மவுஸ் ஒரு கம்பெனியில் வந்து வேரண்டி கொடுக்குறான், அந்த மவுஸ் ரிப்பேர் ஆகிடுது, சென்னையில் இருந்து இல்லையா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. எத்தனை பேர் அதோட வேரண்டி கிளைம் பண்ணுறீங்க? புதுசு நிறைய பேர் கிளைமே பண்ணுறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், யூபிஎஸ்ஸை போடும்போது அந்த கம்ப்யூட்டர் வந்து சேஃப்டி கொடுக்கும். உங்களுக்கு சேஃப்டி யூபிஎஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த கம்ப்யூட்டர் சாதாரணமாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உழைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூபிஎஸ் இல்லாமல் டேரெக்டாக கொடுக்கறனால அதோட வால்வு வந்து ஒரு 1.5 வருஷத்துலேயே போகும் வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே நாள் ஏதோ நம்மளால் கரண்ட்டை ஒரு நெகட்டிவ் நான் சொல்ல வரல. நம்ம வந்து சேஃப்டி கஷ்டப்பட்டு பசங்களுக்கு, நம்ம வீட்டில் படிக்கிற பசங்களுக்காக கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். யூபிஎஸ் வந்து ஒரு செலவு இருக்குது. ஆனால் அந்த யூபிஎஸ்ஸை வாங்காமல் அந்த பசங்களுக்கு சிஸ்டம் படிக்க முடியலாம் என்ன பண்ணுவீங்க? சின்னதாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், அதுக்கு பில்லிங்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஆஃபீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் யூபிஎஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு யூபிஎஸ் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. 8,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்குறீங்களா, கூட 2,000 ரூபாய் போடுறீங்களா, யூபிஎஸ் போட்டால் 10,000 ரூபாய் அந்த கம்ப்யூட்டரோட வேல்யூ. ஸோ புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா யூபிஎஸ் வந்து கட்டாயம் வாங்கணும். சரி, ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணலாமா கம்ப்யூட்டரை? நம்ம வீட்டில் தான் கரண்ட்டே போகாது. எத்தனை பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது கரண்ட்டு போகும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறுறது உங்களுக்கே தெரியும். ஸோ கரண்ட்டு ஒரு மில்லி செகண்டில் மாறும். அதனால் தயவு செஞ்சு இன்வெர்ட்டர் போட்டாலும் நீங்கள் வந்து கட்டாயம் யூபிஎஸ் யூஸ் பண்ணணும். அதே இன்வெர்ட்டரில் யூபிஎஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க யூபிஎஸ் மாதிரியே தான் அது ஒர்க் ஆகும், கரண்ட்டு யூபிஎஸ்க்கு கொடுக்கும், யூபிஎஸ் மூலயமா வீட்டில் லைட்டு ஃபேனெல்லாம் வரும், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வீட்டில் யூபிஎஸ் மோடு இல்லை, இன்வெர்ட்டர் தான் யூபிஎஸ் மோடு நினச்சிக்கிட்டு அப்பயும் யூஸ் பண்ணுறாங்க, சிஸ்டம் பாதி காலி. ஸோ புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் வாங்கினவங்களா இருக்கட்டும் வாங்காதவங்களா இருக்கட்டும், யூபிஎஸ்ஸை கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்குறதுக்கு பிளான் பண்ணிங்க. இல்லையா நீங்கள் எங்கே வேணால் விசாரிங்க, யாருமே வந்து ஒரு மானிட்டர், CPU, கீபோர்டு, மவுஸு, யூபிஎஸ், வெப் கேமரா, ஸ்பீக்கர் எல்லாம் செட், அது பேர் செட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே வாங்கினாலும் யூபிஎஸ் இருக்கான்னு கேளுங்க. யூபிஎஸ் இல்லைன்னா யூபிஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையா கம்ப்யூட்டர் இந்த இடத்துல கம்மியாக கிடைக்குது, கம்ப்யூட்டர் இங்கே வாங்கிட்டீங்களா, ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சா யூபிஎஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க. ஸோ யூபிஎஸ் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். யூபிஎஸ் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒரு நாள் ஒர்க் ஆகுமானும் டவுட்டு தான், 1 வருஷம் ஒர்க் ஆனாலும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருந்தாலும் டவுட்டு தான். ஸோ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன், அது 2 வருஷமாக யூபிஎஸ் இல்லாமல். லாஜிக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யூபிஎஸ் தேவையில்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் நீங்கள் வந்து யூபிஎஸ் போட்டால் நல்லதுன்றீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்லேயே ஒரு ஆன்சர் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.